வணக்கம். இந்திய நேரப்படி காலை 9:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். விமான விபத்தில் உயிரிழந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பிரதமர் மோடி. ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் அதிபர் விளக்கம். பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு போர் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் பெஞ்சமின் நெதன்யாகு. அதிரடி படைகளை குவித்த வழக்கில் ட்ரம்ப் மீதான வழக்கு ஒத்திவைப்பு. இடைக்கால தடை விதித்து மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பு. முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு இஸ்ரேல் வருந்த வேண்டும். இஸ்ரேலை எச்சரித்த ஈரான் அதிபர் மன்சூர் பெசன்கியன். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சீன அதிபர் இரங்கல். அரசு மற்றும் மக்கள் சார்பில் அனுதாபங்களை தெரிவித்தார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். இனி விரிவான செய்திகளை காணலாம். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி குடும்பத்தினரை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அகமதாபாத் விமான விபத்தில் காயமடைந்தவர்களை நேற்று பிரதமர் மோடி சந்தித்து நலம் விசாரித்தார். அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு சென்ற அவர் விமான விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் ஆறுதல் கூறினார். இதையடுத்து அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான இடத்திற்கு சென்று பிரதமர் மோடி பார்வையிட்டார். தொடர்ந்து அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி குடும்பத்தினரை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு விளக்கம் அளித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத தளங்கள், ஏவுகணை உற்பத்தி மையங்கள் மீதான தாக்குதலின் நோக்கம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு விளக்கம் அளித்தார். இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச நாடுகளின் தலைவர்களை தொடர்பு கொண்டு பேசி வரும் அவர் பிரதமர் மோடியுடனும் தொலைபேசியில் நேற்று பேசினார். பிரதமர் மோடியிடம் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை விரைவில் சரி செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். நிதானத்தை கடைபிடிக்கும்படியும் பதற்றத்தை குறைக்கும்படியும் கூறினார். அதிரடி படைகளை குவித்த வழக்கில் அதிபர் ட்ரம்ப் மீதான வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை ஒத்திவைத்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை கண்டறிந்து வெளியேற்றுவதில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். நாள் ஒன்றுக்கு இதுபோன்ற நபர்கள் 3000 பேரை கைது செய்ய குடியேற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இவர்கள் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு முறையான ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த தென் அமெரிக்கா நாடுகளைச் சேர்ந்த பலர் கைது செய்தனர். இதற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து அதிபருக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதையடுத்து அதிபர் ட்ரம்ப் 4000 அதிரடிப்படை போலீசார் மற்றும் 700 இராணுவத்தினரை லாஸ் ஏஞ்சல்ஸில் குவிக்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவு சட்டவிரோதமானது என கலிபோர்னியா கவர்னர் காவின் நியூசம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சார்லஸ் பிரேயர் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த போராட்டங்களை கிளர்ச்சி என்று வகைப்படுத்த முடியாது, அதிரடிப்படை போலீசாரை அனுப்பிய ட்ரம்பின் உத்தரவு செல்லாது எனவும் கூறினார். இதை எதிர்த்து அதிபர் ட்ரம்ப் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. பெடரல் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை 17ஆம் தேதிக்கு மேல்முறையீடு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஈரானை தாக்கிய இஸ்ரேல் கடுமையான எதிர் விளைவுகளை சந்திக்கும் என ஈரான் அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது சிராஜ் மற்றும் தப்ரீஜ் நகரங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ அதிகாரி சுசைன் சலாமி, ஈரான் ஆயுதப்படை தலைவர் ஜெனரல் முகமது பகேரி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரானும் 100 ட்ரோன்களை ஏவி பதிலடி கொடுத்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் உயரிய தலைவரான அயதுல்லா கமேனி இஸ்ரேல் பெரிய குற்றம் செய்துள்ளதாகவும் இதற்காக அந்நாடு கடுமையான தண்டனையை எதிர்பார்க்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் ஈரான் அதிபர் மசூத் பெசிகியன் இஸ்ரேல் தனது முட்டாள்தனமான செயலுக்கு வருத்தப்படும் வகையில் பதில் தாக்குதல் கொடுக்கப்படும் என சவால் விடுத்துள்ளார். இதையடுத்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் தலைநகர் ஜெருசலேம், டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஆபரேஷன் ஷூட் பிராமிஸ் 3 என்ற பெயரில் 250ற்கு மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் பல்வேறு கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் இராணுவ அமைச்சக தலைமையகம், கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு மற்றும் மக்கள் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக சீன அதிபர் தெரிவித்துள்ளார்.
நேற்று முன்தினம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கிளம்பிய விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது. அங்குள்ள மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் மோதி தீப்பிடித்து எரிந்தது. இதில் விமானத்தில் இருந்தவர்கள் மற்றும் விடுதியில் இருந்தவர்கள் என மொத்தம் 265 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கு பல்வேறு உலக நாட்டின் அதிபர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் சீன அரசு மற்றும் மக்கள் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார். மேலும் சீன பிரதமர் லீ கியாங்கும் பிரதமர் மோடிக்கு இரங்கல் செய்தி அனுப்பியுள்ளார். பெங்களூரு கட்டமைப்பை வலுப்படுத்த 1.15 லட்சம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நிதி ஆய தலைவர் அரவிந்தன் பனகாரியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா நேற்று நிதி ஆணைய தலைவர் அரவிந்தன் பனகாரியாவை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய வரி பகிர்வில் கர்நாடக மாநிலத்திற்கு அதிக வரி ஒதுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்தியாவின் ஜிடிபியில் 8.7% கர்நாடக மாநிலத்தின் பங்களிப்பு என்றும் 5% மக்களை கொண்டு இந்த பங்களிப்பு கொடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து ஜிஎஸ்டி வசூலில் 2வது இடத்தில் கர்நாடகா உள்ளதாகவும், ஆனால் வசூலிக்கும் ஒரே ரூபாயில் இருந்து 15 பைசா மட்டுமே திரும்ப வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு மதுரை நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. மதுரை பாண்டி கோவில் அருகே உள்ள திடலில் வருகின்ற 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்த முன்னேற்பாடுகள் நடைபெறுகின்றன. 10 நாட்கள் பூஜை நடத்த காவல்துறையினரிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அனுமதி வழங்க கோரி மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, மத நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அரசியல் கலக்கக்கூடாது என நிபந்தனையுடன் அறுபடை வீடுகளின் கோவில் மாதிரிகளை அமைத்து வழிபாடு நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டார். நடப்பு கல்வியாண்டிற்கான நாள்காட்டி குறிப்பை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஜூலை 16 முதல் இடைப்பருவ தேர்வு துவங்க உள்ளது. இதையடுத்து செப்டம்பர் 18 முதல் 26 வரை காலாண்டு தேர்வு நடைபெற்று செப்டம்பர் 19 முதல் 26ஆம் தேதி காலாண்டு விடுமுறை விடப்படுகிறது. இதையடுத்து டிசம்பர் 15 முதல் 23 வரை அரையாண்டு தேர்வு நடத்தப்பட்டு டிசம்பர் 24 முதல் ஜனவரி 4 வரை விடுமுறை அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஏப்ரல் 10 முதல் 24 வரை முழாண்டு தேர்வு மறுநாள் முதல் கோடை விடுமுறை துவங்கும் என நாள்காட்டியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சேர்த்து மொத்தம் 112 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நண்பனை கொலை செய்த வாலிபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளிநகர் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் மீன்வெட்டும் தொழில் செய்து வருகிறார். அதோடு கஞ்சா விற்பனையிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி அவரது நண்பர்களான அமளிநகர் பகுதியைச் சேர்ந்த டெரன்ஸ், பிரிசின், சியாஸ்டன், இருதய அந்தோணி சிறில் ஆகியோர் பிரபுவிடம் இருந்த கஞ்சா பீடி வாங்கியுள்ளனர். இதற்காக பணத்தை கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பிரபுவை அவரது நண்பர்கள் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் 3 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி குற்றவாளிகள் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் 15,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். தூத்துக்குடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி பனியம்ம மாதா பேராலயம் அருகே முன்னாள் கப்பல் மாலுமி கில்பர்ட் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் மனைவியுடன் வெளியூர் சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர்கள் சிலர் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த 32 சவரன் நகை மற்றும் 24,500 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மினி சகாயபுரத்தைச் சேர்ந்த அந்தோனி ஆக்னல்ஸ், ராஜீவ் நகரைச் சேர்ந்த கண்ணன், பீச் ரோடு பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன், கோவில்பட்டி குருவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் ஆகியோர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஏப்ரல் மாதம்
கான்வென்டர் ரோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 14.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரொக்க பணத்தை திருடியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து குற்றவாளிகளிடம் இருந்த 35 பவுன் தங்க நகை, 20,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் கார் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து குற்றவாளிகள் மூவரையும் கைது செய்தனர். கச்சூர் கிராமத்தில் நடைபெற்ற செம்மொழி நாள் பொதுக்கூட்டத்தில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியம் மற்றும் மாவட்ட இலக்கிய அணி, மாவட்ட தொண்டர் அணி சார்பில் ஊத்துக்கோட்டை அடுத்த கஞ்சூர் கிராமத்தில் செம்மொழி நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார். திமுக நிர்வாகிகள் AV ராமமூர்த்தி, பாசை குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை பூண்டி கிழக்கு மாவட்டம் மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் TK சந்திரசேகரன், ஜான் பொன்னுசாமி, மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் தண்டலம் N கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சுமன், ஒன்றிய நிர்வாகிகள் சக்கரவர்த்தி, பாபு, சித்ரா பாபு, பால் சுதாகர், சுரேஷ், குப்பன், ஸ்ரீராம், சிவையா, தில்லைக்குமார், சுதாகர், ராமாராவ் ஆகியோர் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் VP ராஜன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CS சேகர், மாவட்ட அவைத்தலைவர் பகலவன், தலைமை செயற்குழு உறுப்பினர் P ஜெகன்மூர்த்தி, அன்புவாணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதில் நிர்வாகிகள் வெங்கடாத்ரி, கேசவன், விஜய், டார்லிங் ராஜா, சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ரஞ்சித் குமார் நன்றி தெரிவித்தார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் இளைஞர்கள் பணம் பொருளை இழப்பதை தடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல்லில் மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் வன்னியர் சங்கத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் வெள்ளை கோபால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களை மாவட்ட செயலாளர் பரசுராமன் வரவேற்று பேசினார். கூட்டத்திற்கு ஜோதி, முத்து, நாகேந்திரன், மணி, சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொருளாளர் சையத் மசூர் உசைன் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்படும் ஆன்லைன் சூதாட்டத்தில் இளைஞர்கள் பணம் பொருளை இழப்பதை தடுக்க வேண்டும் எனவும், இதனால் அன்றாடம் உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்படுவதை தடுக்க முடியாத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவிப்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயம் ரமேஷ் நன்றி தெரிவித்தார். வால்பாறை அரசு பள்ளி மாணவி அனுபிரபாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். வால்பாறை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்த மாணவி அனுபிரபாவிற்கும் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி விருதை சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது திருக்கரங்களால் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கல்வி விருதை பெற்ற மாணவி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வால்பாறை நகர தலைமை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திக்கணங்கோடு பகுதியில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சீருடைகள் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திருக்கணங்கோடு பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு சீருடை வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமைச்சர் மனோ தங்கராஜை குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அப்போது ஒரு குழந்தைக்கு அமைச்சர் பூங்கொத்து கொடுத்து குழந்தையை அழைத்துச் சென்றார். அமைச்சர் மற்றும் ஆட்சியர் முன் அங்கன்வாடி குழந்தைகள் 5 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து ஒப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சீருடைகளை அமைச்சர் மனோ தங்கராஜ் வழங்கினார். நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட பொருளாளர் பிரேம்குமார், ஒன்றிய செயலாளர் அருளானந்தம், ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ரூபாய் 1,99,00,000 மதிப்பீட்டில் புதிதாக 56 காய்கறி கடைகள் கட்டுவதற்காக நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் பங்கேற்று அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நகராட்சி மூலம் 66 கடைகள் கட்டப்பட்டுள்ள திருவிக காய்கறி அங்கன்வாடியில் கடைகள் பொது ஏலம் விடப்பட்டு ஏலத்தொகையை செலுத்தி காய்கறி வியாபாரிகள் கடை நடத்தி வருகின்றனர்.
இந்த காய்கறி அங்கன்வாடி மிகவும் சேதமடைந்து மேற்கூரை காங்கிரீட் தளம் பெயர்ந்து விழுந்து வருவதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் காய்கறி மார்க்கெட்டிற்கு செல்ல அச்சமடைந்தனர். இதற்கிடையே புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் கலைஞர் நகர் புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டில் ரூபாய் 1,99,00,000 மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து 56 கடைகளுடன் கூடிய காய்கறி அங்கன்வாடி வணிக வளாகம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் பங்கேற்று பூமி பூஜை செய்து முதல் செங்கலை எடுத்து வைத்து கட்டிடம் கட்டும் பணிகளை துவங்கி வைத்தார். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் சிவகுமார், நகராட்சி உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், நகராட்சி வருவாய் அலுவலர் முருகராஜ், பொறியியல் உதவியாளர் சுரேஷ், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் காய்கறி மார்க்கெட்டில் கடைகள் வைத்துள்ள உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். போக்சோ வழக்கில் நர்சிங் கல்லூரி முதல்வருக்கு 23 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கி கரூர் மகிளா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை சண்முகா நர்சிங் இன்ஸ்டிடியூட்டில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த நாமக்கல் மாவட்டம் திருவெண்காடுபட்டியைச் சேர்ந்த சிறுமியை கல்லூரியின் முதல்வரான குளித்தலை காவிரி நகரைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தார். இதுகுறித்து குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கடந்த 2022ஆம் ஆண்டு போக்சோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதை அடுத்து செந்தில்குமாரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர். இன்று வரை திருச்சி மத்திய சிறையில் செந்தில்குமார் விசாரணை கைதியாக இருந்து வந்தார். இந்த வழக்கு கரூர் கூடுதல் அமர்வு மகிளா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இன்று செந்தில்குமாருக்கு போக்சோ குற்றத்திற்காக 23 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 1000 அபராதம் விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 7 லட்சம் நிவாரணம் அளிக்க வேண்டும் எனவே மகிளா நீதிமன்றம் நீதிபதி தங்கவேல் தீர்ப்பளித்தார். தண்டனை பெற்ற குற்றவாளியை துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்று சென்னை ராமாபுரம் பகுதியில் மெட்ரோ ரயில் மேம்பாலத்தில் ஏற்பட்ட விபத்து பகுதியை ஆய்வு செய்தபோது தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை ராமாபுரம் பகுதியில் மெட்ரோ ரயில் மேம்பாலத்தில் விபத்து ஏற்பட்ட பகுதியை முன்னாள் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்து விபத்து தொடர்பாகவும் விபத்தில் உயிரிழந்தவர் தொடர்பாகவும் விவரங்களை கேட்டறிந்தார். அதன் பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மெட்ரோ ரயில் மேம்பாலம் நிலைகுலைந்திருப்பது பாலம் மட்டுமல்ல, மாநில அரசின் நிர்வாகமும் தான் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நடைபெறவுள்ள அனைத்து கட்டுமான பணிகளும் பாதுகாப்பிற்கும் உட்பட்டு நடைபெறுகிறதா என்ற அறிக்கையை மாநில அரசு முதலில் நிரூபிக்க வேண்டும் எனவும், மக்களின் பாதுகாப்பின் மீது தமிழக அரசு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும், மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாத அரசாக இந்த அரசு இருக்கிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அந்த ஒரு உயிரிழப்பு நம்மால் தாங்க முடியவில்லை என்றாலும் இன்னும் பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்தது. இப்ப கொஞ்ச நேரம் நம்ம நிக்கும் போதே இங்க நிக்க முடியல. பள்ளி மாணவர்களின் பேருந்துகள் அதிகமாக செல்லுகின்ற இடம், ஆம்புலன்சஸ் அதிகமாக செல்லுகின்ற சாலை, போரூரை பூந்தமல்லியையும் சென்னையையும் இணைக்கும் மிகப்பெரிய சாலை. இந்த சாலையில் இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. இது மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விபத்து. இதைத்தான் நான் சொல்கிறேன். மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய விபத்து, சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காததினால் ஏற்பட்ட விபத்து. இது ஒரு எச்சரிக்கை மணியே அடித்திருக்கிறது. இது எவ்வளவு தீவிரமான பிஸியான இந்த ரோட்ல இதே மாதிரி ஒரு 50 டன்ல இருந்து 100 டன் சொல்றாங்க. 100 டன் அந்த பாலம் கீழே விழுந்ததுன்னா கான்கிரீட் நம்மளால சிந்தித்தே பார்க்க முடியவில்லை. இதுல இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்தாலும், அதற்கான நிதி பகிர்வை மத்திய அரசு கொடுத்தாலும், நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மாநில அரசு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவையில் செயல்பட்டு வரும் கேம்போர் பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து 242 பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம்
சில நிமிடங்களில் நேற்று விபத்துக்குள்ளானது. அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியின் பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது. விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக கோவை மணியக்காரன் பாளையம் பகுதியில் உள்ள கேம்போர்ட் பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இந்த பள்ளி குழந்தைகள், ஆசிரியர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செய்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நேற்று நடந்த இந்த அகமதாபாத்தில் நடந்த சம்பவம் எங்க எல்லாருக்கும் முழுமையாவே ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. எல்லாருமே எவ்வளவோ கனவு, எவ்வளவோ லட்சியத்தோட தான் அந்த ஃப்ளைட்ல ஏறி இருப்பாங்க. பல வீட்டில் குழந்தைங்களுக்காகவும் அவங்க அப்பா அம்மாக்காகவும் எல்லாரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கும் இன்னும் விமானத்துல போறது அப்படின்றது இன்னும் ஒரு கனவா இருக்கு. ஆனா இந்த கனவு இவ்வளோ ஒரு கஷ்டத்துல போய் முடியும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதை சார்ந்து எங்க ஸ்கூல்ல இருந்து இதை எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நாங்க வேண்டி இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த நாள் என்றும் நம்ம மனதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நாங்க கேண்டில்ஸ் ஏத்தி இருக்கோம். எங்களோட பிரேயர்ஸ்ல இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்வு இனி நடக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும். நன்றி. திருவையாறு அடுத்த வெள்ளாம் பெரம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் பிடாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை அடுத்த வெள்ளாம் பெரம்பூர் கிராமத்தில் மகா மாரியம்மன் பிடாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சுற்றுவட்டார கிராமங்களில் குலதெய்வமாக விளங்கி வரும் இக்கோவிலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் பல லட்சம் மதிப்பீட்டில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கினர். இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுரங்களுக்கும் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழாவை வெகு விமரிசையாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து மகா மாரியம்மன் பிடாரியம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். விமான விபத்தில் உயிரிழந்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பிரதமர் மோடி. ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் அதிபர் விளக்கம். பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு போர் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் பெஞ்சமின் நெதன்யாகு. அதிரடி படைகளை குவித்த வழக்கில் ட்ரம்ப் மீதான வழக்கு ஒத்திவைப்பு. இடைக்கால தடை விதித்து மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பு. முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு இஸ்ரேல் வருந்த வேண்டும். இஸ்ரேலை எச்சரித்த ஈரான் அதிபர் மன்சூர் பெசன்கியன். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சீன அதிபர் இரங்கல். அரசு மற்றும் மக்கள் சார்பில் அனுதாபங்களை தெரிவித்தார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.